அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ஒற்றாத பேரருளும் நம் அனைவரின் மீதும் இத்தருணத்தில் உண்டாகட்டுமாக என பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களை சரியான முறையில் நல்வழிப்படுத்துவதற்காக ஏராளமான விஷயங்களை அவர்களுக்கு வேதங்கள் மூலியமாக இறைவன் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். இந்தந்த விஷயங்களை செய்யுங்க, இந்தந்த விஷயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய பாதை என்பது, இலக்கு என்பது இதுதான் என்பதை இறைவன் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் எல்லா விதமான நேரங்களிலும் அவன் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். இதே போல நம்முடைய சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக நமக்கு காட்டி தந்த அடிப்படையில் அவனுடைய மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை அவன் நமக்கு குறிப்பிட்டு காட்டும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பக்ராவிலே 208வது வசனத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, உதுகுலு ஃபிஸ் ஸில்மி காஃபா, நீங்க இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க. இன்னஹு லகும் அதுவுன் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான தெளிவான எதிரியாவான் என்று இறைவன் திருமறை குர்ஆன் வாயிலாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுறான். அப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆன் வசனத்துல இந்த இடத்தில் குறிப்பிடும் பொழுது இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக வைத்து பின்பற்றக்கூடிய மக்கள், நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றும் பொழுது அதை முழுமையாக பின்பற்றுங்க, முழுமையாக நுழைங்க. முழுமையாக நுழைங்கன்னா என்ன? அதைத்தான் இன்னும் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறான். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க, அவனுடைய பேச்சை கேட்காதீங்க, அவன் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் தலையாட்டியாதீங்க என்பதை போன்ற விஷயங்களை சொல்லிவிட்டு அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான், அவன் தான் உங்களுக்கு எதிரி. அப்ப அவனுடைய அந்த நிலைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவன் எதிரி என்று ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பித்து இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக எல்லா சமுதாயத்திற்கும் ஷைத்தான் என்பவன் எதிரி என்பதை மிகவும் திட்டவட்டமாக நமக்கு உறுதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டான். ஏன்? எதற்காக? ஏனென்றால் இவன் அல்லாஹ்விடத்தில் கொடுத்த வாக்குறுதி. அல்லாஹ்விடத்துல இவனுடைய வாக்குறுதி என்ன? என்ன கொடுக்கிறான்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீ என்ன வழிகேட்டுல விட்டுட்ட, லஅகுதன்ன லஹும், நான் அவர்களை வழிகெடுப்பேன். எப்ப தெரியுமா? சிராத்தக்கல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான பாதையில நான் உட்கார்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு அந்த மக்களை வழிகெடுப்பேன் என்று இறைவனிடத்துல ஷைத்தான் வாக்குறுதி வழங்குறான். அப்படி வழங்கும் பொழுது அடுத்ததாக அவன் சொல்றான், சும்மல ஆத்தியன்னகும், நான் அவர்களிடத்துல வருவேன். எப்படி வருவேங்க குறிப்பிட்டு காட்டுறான். மின் பைனி ஐதீஹிம், நான் அவர்களுக்கு முன்பாக வருவேன். ஒமின் ஹல்ஃபிஹிம், நான் அவர்களுக்கு பின்பாக வருவேன். இன்னும் சொல்கிறான், வ அன் ஐமானிஹிம், நான் அவர்களுக்கு வலதுபுறம் வருவேன். வ மின் ஷமாயிலிஹிம், இன்னும் நான் அவர்களுக்கு இடதுபுறத்துல வருவேன். நீ அதிகமான மக்களை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக பார்க்க மாட்டாய் என்று இறைவனிடத்துல தான் செய்யக்கூடிய சூழ்ச்சியை, நான் அவர்களை வழிகெடுப்பேன், நான் அவர்களை எல்லா சூழ்நிலையிலும் எல்லா விதமான விஷயங்களிலும் அவருடைய நிலையை மாற்றுவேன் என்பது போன்ற விஷயங்களை இறைவனிடத்தில் அவன் வாக்குறுதியாக வழங்குகிறான். சரி, எப்படி வழிகெடுப்பான்? எந்த முறையில் வழிகெடுப்பான்? எப்போது அதை செய்வான் என்பது போன்ற விஷயங்களுக்கு அவனே அல்லாஹ்விடத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான். லஹும் ஃபில் அர்தி, நான் அவர்களை பூமியில அவர்களுக்காக எல்லா விதமான விஷயங்களை எப்படி காட்டுவானா, அழகாக காட்டுவேன் என்று சொல்லிவிட்டு அடுத்தாக சொல்றான், வலயு கவ்வி என்னகும் அஜ்மஈன், நான் அவர்களை ஒட்டுமொத்தமாக வழிகெடுப்பேன். நீ என்ன வழிகேட்டில் விட்டுட்ட, நான் அவர்களை வழிகெடுப்பேன். வழிகெடுக்கக்கூடிய முறை என்பது எல்லா பக்கங்களும் சூழ்ந்து இருக்கும். இன்னும் நான் அவர்களை வழிகெடுக்கக்கூடிய அந்த முறை என்பது அழகாக்கி காட்டுவேன், தீமைகளை நான் அவர்களுக்கு அழகாக்கி காட்டுவேன் என்று ஷைத்தான் அல்லாஹ்விடத்துல சவாலாக ஷைத்தான் அல்லாஹ்விடத்துல ஒரு வாக்குறுதியை வழங்குறான். இன்னைக்கு ஏராளமான விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால், ஏராளமான நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால்,
நாம் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும், நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் இதெல்லாம் நன்மைதானே. இதனால் என்ன பிரச்சனை இருக்குது? என்னுடைய உரிமை, எனக்கு பிடித்தது, நான் அதிகமாக பழகியது, அதை செய்வதில் என்ன தவறு இருக்கிறது என்பதை போன்ற விஷயங்களை தனக்கு பிடித்த, தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் நாம் நியாயப்படுத்துவோம். காரணம், அதில் நாம் எந்த ஒரு தவறையும், எந்த ஒரு பிரச்சனையையும், எந்த ஒரு தீய விளைவையும் பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் சரிதானே, எந்த பிரச்சனையும் இல்லை என்று அதிகமாக நினைத்து அப்படி செயல்படக்கூடிய மக்களாக இருப்போம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலக ரீதியாக அனைத்து மக்களுமே, எங்க உள்ள மக்களாக இருந்தாலும் சரி, மற்ற நாடுகள்ல உள்ள மக்களாக இருந்தாலும், இல்ல இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள மக்களாக இருந்தாலும், அதிகமாக பின்பற்றக்கூடியது, அதிகமாக அவர்கள் உள்ளத்தில் உள்ளது என்ன, அவர்களை பொறுத்துள்ள அந்த விஷயம் என்ன என்று நாம் பார்த்தால், மற்ற ஏனைய விஷயங்களை விட இந்த விஷயம் என்பது அவருடைய உள்ளத்தில் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்து. என்ன? மொழி. இந்த மொழி என்பது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, மற்ற ஏனைய இடத்தில் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும், இந்த மொழி என்பது அனைத்து மக்களிடத்திலும் தன்னுடைய மொழி என்பது, தன்னுடைய இந்த கலாச்சாரத்தில் வாழக்கூடிய நான், என்னுடைய மொழி என்பது உயர்ந்தது. மற்ற மக்களுடைய பேச்சை விட, மற்ற மக்களுடைய செயல்பாட்டை விட, மற்ற மக்களுடைய எல்லா விதமான கோட்பாடுகளே, கொள்கைகளை விட என்னுடைய மொழி பேசக்கூடியவன், என்னோடு இருக்கக்கூடியவன், அவன் சொல்வது சரி. எங்களுக்கு முன்பாக யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும், எதை பேசினாலும், என் மொழியில் பேசக்கூடிய பேச்சை தவிர மற்ற எல்லாம் தாழ்ந்தது, எல்லாம் சரியானது கிடையாது, அதை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்பதை போன்ற விஷயங்களை ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் ஒரு மொழி பேசக்கூடியவர்கள் இன்னொரு மொழி பேசக்கூடிய மக்களை தாழ்ந்தவர்களாக, இழிந்தவர்களாக கொலை செய்யக்கூடிய காட்சிகளையும், இன்னும் அடித்து நொறுக்கி ஆளை மிகவும் மோசமான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலைகளையும் ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் என்ன பண்றோம்? செய்திகள் மூலியமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த மொழி இருக்குது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டும் என்றால், இங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்களை நாம் என்ன செய்வோம்? அவனை பார்த்தாலோ, அவன் பேசக்கூடிய அந்த பேச்சை செவியேற்றாலோ, நாம் அவனை பார்க்கும் பொழுது என்னடா பேசுறாங்க, எதை இவர்கள் பேசுகிறார்கள், ஒண்ணுமே விளங்கல, புரியல, இவன் செய்யக்கூடிய எந்த காரியமும் தூய்மையாக இல்லையே, ஏன் எதற்காக இவர்கள் வந்தார்கள் என்பதை போன்று பார்ப்போம். ஹிந்தி தெரியாது போடா என்பதை போன்ற வார்த்தைகளை சொல்லியும் கேவலப்படுத்துவோம். இப்படி ஒரு முறையில் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வட இந்தியர்களை, ஹிந்தி தெரிந்த மக்களே இப்படி எண்ணுவாங்க. இன்னும் சில இடங்கள்ல தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள்ல உருது மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. உருது மொழி பேசக்கூடிய மக்கள் தமிழ் பேசக்கூடிய மக்களையும், தமிழ் பேசக்கூடிய மக்கள் உருது மொழி பேசக்கூடிய மக்களையும் சில இடங்களிலே தாழ்வாக கருதக்கூடிய நிலை ஏற்படுது. சில இடங்கள்ல அவருடைய பேச்சு மறுக்கப்படுது. சில இடங்கள்ல அவருடைய செயல்பாடுகளை பார்த்து அதிகமாக வெறுக்கப்படுது. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், மராட்டி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், கன்னடம் பேசக்கூடிய ஆட்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தன்னுடைய மொழி உயர்ந்தது. மற்ற யாருடைய மொழியாக இருந்தாலும், அதை யார் பேசினாலும், அப்படி பேசக்கூடிய மக்களை பொறுத்தவரையில் இவர்கள் எனக்கு கீழாகத்தான், இவர்கள் சொல்லக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும், செயல்பாடுகளாக இருந்தாலும், அது என்னுடைய நிலைப்பாட்டிற்கு மிகவும் கீழானது. அது என் மொழியில படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காத ஆளாக இருந்தாலும் சரி, மிகவும் அடிமட்டமாக அறிவுள்ளவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய சொல் மற்ற ஏன மொழியில் படித்தவனாக, அறிவாளியாக, மற்ற எல்லா சூழ்நிலையிலும் உயர்ந்தவனாக இருந்தாலும் அவனுடைய சொல்லை விட மிகவும் தாழ்ந்தது என்பதை போன்ற விஷயங்களை எல்லா சூழ்நிலையிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா நாடுகளிலும் உள்ள மனிதர்கள் பார்க்கிறாங்க. நாம பார்க்கிறோம். இந்த மொழியை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்?
அல்லாஹ் சொல்றான், மின் ஆயாத்திஹி, அவனுடைய அத்தாட்சிகள் இருக்கு என்ன தெரியுமா? ஹல்கு சமாவாதி வல்லர், வானங்கள் மேலும் பூமி, அவனுடைய படைப்பு என்பது அவனுடைய அத்தாட்சிகள் இருக்கு. இன்னும் சொல்லி காட்டுகிறான், வஹ்திலாஃபு அல்சினத்திஹிம் வ அல்வானிஹிம், இன்னும் அவர்களுடைய அந்த மொழிகள், இன்னும் அவர்களுடைய அந்த நிறங்கள் மாறுபட்டு இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகள் இருக்கு என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுறான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்ன? ஒரு மொழி பேசுகிறார்களா? நிறங்கள்ல வேறுபட்டு இருக்கிறாங்களா? மொழி பேசக்கூடியவர்கள் விஷயத்துல அவருடைய அந்த மொழி என்பது அவர்களை பிரித்து காட்டுதா? இது எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய சான்றிதழ் இருக்கு. எல்லோரும் என்ன பண்றோம்? ஒரு தாய் ஒரு தந்தையின் மூலியமாக நாம் இந்த உலகத்திற்கு வர்றோம். வரக்கூடிய எல்லா மக்களும் என்ன பண்றோம்? ஒவ்வொரு சூழ்நிலையில் வளர்றோம். வளரக்கூடிய எல்லாரும் ஆண்களாகவோ பெண்களாகவோ இருக்கிறோம். எல்லோருக்கும் இறைவன் ஒரே விதமான மனிதர்கள் என்ற அடிப்படையில் 6 அறிவை கொடுத்திருக்கிறான். இப்படி இருக்கும்போது இந்த நிலையில இந்த நாட்டில் உள்ள மக்கள் இந்த மாதிரி இந்த மொழி பேசுறாங்க, இந்த நிறங்கள்ல இருக்கிறாங்க, இந்த இடங்களில் உள்ள மக்கள் அவருடைய மொழி என்பது புதுமையாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை பேசுறாங்க. இவருடைய மொழிகள் புதிதாக இருந்தாலும், நிறங்கள் வேறுபட்டு இருந்தாலும், மாறுபட்டு இருந்தாலும், நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்யறாங்க, நாம் படிக்கக்கூடிய கல்விகளை படிக்கிறாங்க, எல்லா விதமான விஷயங்களும் ஒன்றாக தான் இருக்கிறது. ஆனால் எங்கு மாறுபடும் என்றால் அவர்களுடைய அந்த மொழியில் அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சில் என்ன ஒண்ணும் மாறுபடும். இப்படி மாறுபடக்கூடிய விஷயத்தை தான் இறைவன் சொல்றான். மொழி என்பது தொடர்பு கொள்ளக்கூடியது. அந்த தொடர்பு என்பது ஒவ்வொரு கூட்டங்கள் மத்தியிலும் ஒவ்வொரு நாடுகள் மத்தியிலும் வேறுபட்டு இருக்கும். இப்படி வேறுபட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்குது இல்ல, இந்த விஷயம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? மிகவும் அதிகமாக மிகவும் கேவலமாக அவன் வேற நான் வேற, அவனுடைய இல்லை வேற இவனுடைய இல்லை வேற என்று நாம் புரிந்து வைத்தனால என்ன நடக்குது? ஷைத்தானுடைய உள்ளத்தில் இப்படி போட்டதன் விளைவாக எப்படி இருக்குது? நாம் இங்கிருந்து வேற ஏதாவது ஒரு நகரங்கள்ல, அதாவது இங்கிருந்து வட இந்தியாவுக்கு போயோ இல்ல வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயோ நாம் இந்த மாதிரி மார்க்கத்தையோ மற்ற விஷயத்தையோ போய் குறிப்பிட முடியுமா? தாவா பண்ணி செய்ய முடியுமா? மற்ற மக்கள்கிட்ட, இஸ்லாம் அல்லாதவர்கள், இஸ்லாத்தை ஏற்காத மக்கள்கிட்ட போய் நாம் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண முடியுமா? பிரச்சாரத்தை சரியான முறையில் நிகழ்த்த முடியுமா என்று பார்த்தால் அந்த நேரத்தில் என்னாகும்? இவன் தமிழ் பேசக்கூடியவனாக இருக்கிறான், இவன் ஹிந்தி பேசக்கூடியவனாக இருக்கிறான், இவன் உருது பேசக்கூடியவனாக இருக்கிறான். இவனோட இல்லை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? எல்லாம் நம்ம கீழே, இவன் பேச்சு நம்ம கேட்கணுமா? இவன் சொல்லி ஒண்ணு சரியாக இருக்க போதா? இவன் சொல்லக்கூடிய அனைத்து பிரச்சாரமும் சரியான முறையில் அமைந்திருமா? இதை நம்ம பின்பற்ற வேண்டுமா என்று இவனுடைய நிலையை ஷைத்தான் மாத்திடுறான். தாவாவை முற்றிலும் முடக்குவதற்காக ஷைத்தான் இப்படி ஏராளமான விஷயங்களை போடுகிறான். அதில் ஒன்று இந்த மொழியின் மூலியமாக, மொழி வெறியின் மூலியமாக மக்களை அரசியல் ரீதியாக, ஊர்கள் ரீதியாக, நாடுகள் ரீதியாக அவர்களை அவன் பிரிக்கிறான். தன்னுடைய சமூகம், தன்னுடைய மொழி பேசக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்களோ, எதன் பக்கம் செல்கிறார்களோ அதை மட்டும் அவர்கள் செயல்படுத்தக்கூடிய நிலையை உண்டு பண்ணிட்டான். இதன் மூலியமாக மற்ற மக்களுக்கு, மற்ற மொழி பேசக்கூடியவங்களுக்கு, இன்னொரு மொழி பேசக்கூடிய மக்கள் நேர்வழியில் இருந்தாலும், நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு போய் சொல்லும் பொழுது எடுபடாது. காரணம், அவன் நம்மை நினைத்திருக்கக்கூடிய விதம். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் ஷைத்தான் தன்னுடைய விஷயங்களை, தான் மக்களுக்கு எதை புகட்ட வேண்டும், இந்த மனித சமுதாயத்திற்கு எதை அவன் சொல்ல வேண்டுமோ அதை அழகான முறையில் சொல்லிக் கொண்டு இருக்கிறான். இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன? குடும்பம் ரீதியாக நாம் பார்த்தோமே, ஆனால் ஒரு குடும்பத்திற்குள்ள பார்க்கிறோம்னா, இன்று குடும்பத்துல அவருடைய தேவைகள், பெற்றோர்களுக்கு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், இன்னும் அந்த வீட்டில் வாழக்கூடிய மற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் இவருடைய தேவைகள் என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்குது. இப்படி அதிகமாகும் போது தனக்கு தேவையான விஷயங்களை அவர்கள் பூர்த்தி செய்யறாங்க. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு இந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள், செல்போனோ அல்லது வீட்டில்
அவர்கள் துணியை துவைப்பதற்காக வாஷிங் மிஷினோ, அல்ல அவர்கள் சமையல் செய்வதற்காக அந்த நேரத்தில் கிரைண்டரோ, மிக்சியோ, மற்ற ஏனைய பொருட்களோ, ஃப்ரிட்ஜோ, மற்ற விஷயங்கள் அவர்களுக்கு தேவை, மற்ற பொருட்கள் சாதனங்கள் அவர்களுக்கு தேவை என்று சொன்னால் இப்ப என்ன பண்ணுவாங்க? இதற்கு முன்பாக உள்ள நிலை என்ன? அப்பொழுது அவர்கள் காசை சேமித்து ஒரு ஃப்ரிட்ஜ் 14,000 வருது, 15,000 வருது என்று சொன்னால் அதற்காக அந்த வீட்டில் உள்ளவர்கள் ஒரு சிறு சேமிப்பை உண்டாக்கி இத்தனை மாதத்திற்குள் வாங்கணும், இவ்வளவு ஒரு மாதத்திற்கு சேமிக்கணும், இவ்வளவு சேமித்து நாம் என்ன பண்ணணும்? இந்த ஃப்ரிட்ஜை வாங்கணும், இந்த சாதனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்ன பண்ணுவாங்கன்னா முடிவு செய்து வாங்குவாங்க. இது ஒரு நிலை இருந்தது. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு போடக்கூடிய டிவியோ, தொலைக்காட்சியிலோ, அல்லது மொபைல்களிலோ, மற்ற இடங்களிலோ இவர்கள் போடக்கூடிய விளம்பரம் எப்படி இருக்குது? எளிய தவணை முறை, நோ காஸ்ட் இஎம்ஐ, இன்னும் இது போன்ற பல்வேறு விதமான திட்டங்களை மக்கள் மத்தியில வட்டி என்று சொல்லாமல் ஏராளமான விஷயங்கள் என்ன பண்றாங்க? புகுத்துறாங்க. நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, 14,000 ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கு, இல்ல 30,000 கட்ட வேண்டியது இருக்கு என்றால் நீங்க அதை சேமிச்சு 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த மதிப்புள்ள அந்த ரூபாயை நீங்கள் வைத்து அதற்கு பின்பாக அதை வாங்குறீங்களே, இப்படி வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து நீங்க 2 வருஷம் அதற்காக காத்திருந்து இதுக்காக நீங்க பொறுத்து கொண்டிருப்பதற்கு பதிலாக நீங்க என்ன செய்யலாம்? முதல்ல அந்த ஃப்ரிட்ஜை ஒரு குறிப்பிட்ட தொகை, அது 1 ரூபாவோ 5,000மோ அது மிகவும் குறைவான காசுகளோ தொகையோ கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க? அதை வாங்கிக்கிட்டு எளிய தவணையின் அடிப்படையில ஒவ்வொரு மாதமும் நீங்க 2,000 கட்டினால் போதும், 3,000 கட்டினால் போதும், 24 மாதங்கள், 8 மாதங்கள், 10 மாதங்கள் நீங்கள் அதை கட்டி உங்களிடமே இருக்கக்கூடிய அந்த பொருள் அது உங்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் அதற்காக என்ன பண்றீங்க? தவணை கட்டுறீங்க. அதற்காக நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய தொகைகளை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறீங்க. மொத்தமாக கொடுத்து நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பொருளை ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து வாங்கிவிட்டு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் சொல்லக்கூடிய தொகையை கொடுத்து என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய கடனை அடைக்க போறீங்க என்று மக்கள் மத்தியில் என்ன பண்றாங்க? இன்று பல்வேறு இடங்கள்ல உள்ள இந்த கடைகள் மூலியமாக தங்களுடைய வியாபார யுக்தியை பயன்படுத்தி வட்டி என்று சொல்லாமல் இதுல இத்தனை பெர்சன்டேஜ் வட்டி இருக்குது என்பதை போன்ற விஷயங்களை சொல்லாமல் இவர்கள் தங்களுடைய பொருட்களை, சாதனங்களை மக்கள் மத்தியில விற்று கொண்டு வருகிறார்கள். இப்படி வரும்போது என்ன? இதுல பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. ஃபாண்டுன்னு சொல்லி அதற்கென்று காசு வாங்குறது இருக்குது. இன்னும் பல்வேறு இடங்கள்ல இவர்கள் குறிப்பிட்ட தொகைக்கு மேல வாங்குவது இருக்குது. இது போன்ற விஷயங்களை இவர்கள் செய்யறாங்க. இப்படி செய்யும் போது மக்கள் என்ன பண்றாங்க? சரி, இதுல என்ன இருக்கு? வட்டிங்கிற வார்த்தையே வரலையே, நம்ம வாங்குவோமே இஎம்ஐன்னு சொல்றாங்க, நம்ம காசை போட்டு தானே வாங்குறோம் என்பதை போன்ற நிலைகள்ல இன்று பொருளை வாங்குறாங்க. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன? இரண்டாவதாக உள்ளது, ஒரு குடும்பத்துல கஷ்டம் ஏற்படுது, பிரச்சனை ஏற்படுது, சமாளிக்க முடியாத சூழ்நிலை வருது. இந்த நேரத்துல அவர்கள் தங்களுடைய நிலத்தையோ, தங்களுடைய வீட்டையோ, தங்களுடைய பொருட்களையோ வைத்துதான் தன்னுடைய நிலையை மாற்ற முடியும். தன்னுடைய வீட்டு நிலையோ, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனை நிலையோ, மற்ற ஏராளமான விஷயங்களை இந்த என்னுடைய சொத்தின் மூலியமாக, என்னிடத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த விஷயத்தின் மூலியமாக நான் மாற்ற முடியும் என்று இவர்கள் நினைத்து என்ன பண்றாங்க? விற்க போனாலும் அவங்களுடைய உள்ளத்திலேயோ அல்ல தன்னுடைய சகோதர சகோதரிகள் மூலியமாகவோ, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மூலியமாகவோ, சொந்தங்கள் மூலியமாகவோ இவர்கள் அந்த நேரத்துல எதுக்கு இதை போய் விற்கிறீங்க? நகையாக இருக்குதுன்னா என்ன சொல்லுவாங்க? 5 பவுனா இருந்தா என்ன, 10 பவுனா இருந்தா என்ன, எதற்காக நீங்கள் இதை விற்கணும்? அதை விற்காதீங்க. பாரம்பரியமாக உங்களுடைய தாய், அவங்களுடைய தாய், இப்படி அவர்கள் உபயோகித்தது, உங்களுடைய தாய், அவங்களுடைய தாய், இப்படி பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக இவர்கள் உபயோகித்த இந்த நகையை விற்கலாமா என்றெல்லாம் சென்டிமெண்ட் பேசி இவர்கள் என்ன பண்றாங்க? இப்படி இந்த நகையை நீங்க விற்காதீங்க, நகையே கடை கொண்டு போறோம், நகை கடை கொண்டு போறோம், இல்ல பேங்க்ல வைக்கிறோம்,
அதை வைத்து இத்தனை % வட்டிக்கு என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வாங்கிக்கிறோம். வாங்கி என்ன பண்ணுவோம், நம்முடைய அந்த சோதனையில என்ன நமக்கு பிரச்சனை வருதோ, இது போன்ற நிலைகள்ல நமக்கு என்ன பிரச்சனை வருதோ, அந்த பிரச்சனையின் போது நம்ம அந்த காசை வாங்கிக்கிட்டு இந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம், நாம கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அந்த வட்டியை அடைத்து கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்து நகையை நாம் மீட்டுக்கலாம் என்று பல்வேறு முறையில மக்கள் மத்தியில என்ன பண்றாங்க, மக்கள் மத்தியில ஷைத்தான் ஒரு விஷயத்தை போடுறான், வட்டியை அவங்க மத்தியில அதிகப்படுத்துறான். இது போன்ற நிலைகள்ல இவன் ஆசை காட்டுறான்ல, பாரம்பரிய நகை இத்தனை வருடமாக பிரயோகிச்சது, இப்ப நீ வித்துட்டேன்னு சொன்னா நாளை பின்ன வாங்குறது கஷ்டமாயிரும், நகையுடைய ரேட்டு ஏறுது, நிலமுடைய ரேட்டு ஏறுது, அப்ப இதெல்லாம் நீ செய்யாத என்பது போன்ற விஷயங்களை மக்கள் மத்தியில அவன் குறிப்பிட்டு காட்டுறான்ல. இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறானே, இவன் அல்லாஹ்வுடைய வசனங்களை மக்கள் மத்தியில மாத்துறான், அவர்களுக்கு மறக்க செய்யறான், மறுக்க வைக்க செய்யறான். என்ன செய்யறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டும் பொழுது யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான் என்று ஒரு வசனத்தை குறிப்பிட்டு காட்டுறான். இன்னொரு வசனத்தில் அவன் குறிப்பிட்டு காட்டும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா தகூலு ரிபா, நீங்கள் வட்டியை உண்ணாதீர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பன்மடங்காக பெருகக்கூடிய வளரக்கூடிய இந்த வட்டியை நீங்க என்ன பண்ணாதீங்க, உண்ணாதீர்கள், அதை நீங்க என்ன பண்ணாதீங்க, பிரயோகிக்காதீர்கள் என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். சொல்லிவிட்டு அடுத்ததாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் அந்த வசனத்தில் குறிப்பிடும் பொழுது ஒத்தக்குள்ளாக லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு வட்டியை ஒரு இடத்துல உண்ணாதீங்கிறான், வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான் என்று சொல்றான். சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ் அஞ்சிக்கோங்க. அல்லாஹ் தடுத்த விஷயம், அல்லாஹ் நம்ம விட்டு அதை போக்கி இருக்கிறான், அதை வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறான். சொன்ன விஷயத்துல நீங்க என்ன பண்ணுங்க, அதை விட்டு விலகி இருங்க. அல்லாஹ் அஞ்சினீங்கன்னு சொன்னா வெற்றி பெற வேண்டிய நோக்கம் உங்களுக்கு இருக்குது, நாளை மறுமை நாளில் வெற்றி பெறணும் என்ற ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க என்ன பண்ணாதீங்க, இதை செய்யாதீங்க, தடுக்கப்பட்ட இந்த விஷயத்தை செய்யாதீர்கள் என்று இறைவன் தன் திருமறை குர்ஆன் வாயிலாக குறிப்பிட்டு காட்டுறான். இறைவன் தன் திருமறை குர்ஆன் வாயிலாக 2வது அத்தியாயம் 275வது வசனத்துல இதை நமக்கு கூறுகிறான். இப்படி ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித குலத்திற்கு அவன் மனிதர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல பின்பற்ற வேண்டும், ஷைத்தானை விட்டு விலக வேண்டும் என்று ஏராளமான விஷயத்தை சொல்றான். சொல்லக்கூடிய நிலைகள்ல இன்னும் நாம் அதிகமாக இருக்கக்கூடியதுல நட்பு வட்டாரங்களை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இன்னைக்கு அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் சினிமாக்களை பற்றி, இன்று அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் சினிமாக்களை பற்றி, இன்னும் அதிகமாக இன்று கேமை பத்தி, இன்னும் தீய பேச்சுக்களை பற்றி, தீய படங்களை பற்றி, போதை வஸ்துக்களை பற்றி அதிகமாக பேசுறாங்க, புலம்புகிறாங்க, அதற்காக நேரங்களை செலவிடுறாங்க. இப்படி இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஷைத்தான் எப்படி போடுறான், கொலை செய்யறனா, நானு திருடுறனா, பச்சாரம் செய்தனா, கேம் தானே விளையாடுறேன், படம் பார்க்கிறனா, தீய படங்கள் பார்க்கிறனா, அனிமி தானே பார்க்கிறேன், இதுல என்ன தவறு இருக்குது என்பதை போன்ற விஷயங்களை ஷைத்தான் அவர்களுக்கு போடுறான். போடக்கூடிய வேளையில அவன் அவர்கள் காட்டக்கூடிய விஷயம் என்ன, எதை அவர்களுக்கு அழகாய் காட்டுறான், அவருடைய நேரங்களை வீண்வரையும் செய்கிறான், அவருடைய வாழ்க்கையை சிதைக்கிறான், அல்லாஹ்வுடைய அச்சத்தை அவர்கள்ட்ட காட்டாமல் இருக்கிறான். அதிகமாக அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுத்தந்த விஷயங்களை, அவர்களுக்கு போதித்த விஷயங்களை மறக்கடிக்க செய்யறான், நேர்வழி விட்டும் தடுக்கிறான். இன்னும் அவன் செய்யக்கூடிய விஷயம் என்ன, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல் முபதீரீன, வீண்வரையும் செய்யக்கூடியவர்கள், கானு இஹ்வான ஷயாத்தீன், அவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள், ஷைத்தானுடைய சகோதரர்களாக அவங்க ஆயிடுறாங்க. யாரு, வீண்வரையும் செய்யக்கூடிய மக்கள். இப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஷைத்தான் இப்படி காட்டுறான், என்ன காட்டுறான், சினிமா பார்க்கக்கூடியவர்கள், இசையை கேட்கக்கூடியவர்கள், இது போன்ற காரியங்கள் அதிகமாக ஈடுபடுறாங்கல்ல, தங்களுடைய நேரங்களை அவர்கள் செலவிடுறாங்கல்ல, இப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் அப்ப இந்த நட்பு வட்டாரங்கள்ல ஈடுபடும் பொழுது இவர்கள் பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் சினிமாவாக இருக்கட்டும், தீய பேச்சுக்களாக இருக்கட்டும், தீய படங்களை பற்றியாக இருக்கட்டும், கேமை பத்தியாக இருக்கட்டும், அனிமையை பத்தியாக இருக்கட்டும், பல்வேறு விதமான புறங்களாக இருந்தாலும், பொய்களாக இருந்தாலும், அவதூறுகளாக இருந்தாலும், இந்த ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி காட்டுறானே. இப்படி அழகாக்கி காட்டும் பொழுது இவன் அல்லாஹ்விடத்துல இவன் செய்யக்கூடிய விஷயம் என்ன,
அல்லாஹ் சொன்ன விஷயத்தை இப்ப என்ன செய்யறான், மாறி என்ன செய்யறான், அவரை அழகாக்கி காட்டுறான். இதை விட இது தவிர, இதை விட இது பிரச்சனையா, இதை விட இது அவ்வளவு பாரதூரமான காரியமா என்பதை போன்ற விஷயங்களை காட்டுறானே. இப்படி காட்டக்கூடிய நேரத்தில் இவன் என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றான், மக்கள் இந்த வழியில் செல்ல வேண்டுமோ அதை விட்டு எப்படி தடுக்கிறான் என்பதை பாருங்களேன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல் முபத்தீரீன, வீண்வரையம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்கல்ல, கானு இஹ்வான ஷயாத்தீன், இவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்களாக ஆகிவிடுறாங்க. ஷைத்தான் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி மறந்தவனாக இருக்கிறான் என்று இறைவன் தன் திருமுறை குர்ஆன் வாயிலாக குறிப்பிட்டு காட்டுறான். ஷைத்தானை பத்தி சொல்லும் போது இவன் நன்றி மறந்தவனா இருக்கிறான், நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுறான். வீண்வரையம் செய்யக்கூடியவர்கள், தன்னுடைய வாழ்நாள்ல எல்லா விதமான விஷயங்களையும் வீண்வரையம் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, இந்த இளமை பருவத்தை மிகவும் அதிகமாக தீய நோக்கத்தில் செலவிடக்கூடியவங்க இருக்காங்கல்ல, இப்படிப்பட்ட இந்த மக்கள் இப்படி வீண்வரையம் செய்யும் பொழுது என்ன ஆகுது, ஷைத்தானுடைய சகோதரர்கள் ஆகிறாங்க. ஷைத்தானுடைய சகோதரர்கள், ஷைத்தான்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டவர்களாக, நன்றி மறந்தவர்களாக இருக்கிறாங்க. அப்போ ஷைத்தான் அல்லாஹ்விற்கு நன்றி மறந்தவர்களாக இருக்கும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க, நன்றி மறந்தவர்களாக இருப்பாங்க, நன்றி கெட்டவர்களாக இருப்பாங்க என்பதை ஷைத்தான் ஒவ்வொரு நேரங்களிலும் இந்த மக்கள் மூலியமாக, இந்த இளைஞர்கள் வட்டார்கள் மூலியமாக அதிகமாக குறிப்பிட்டு காட்டிக்கொண்டே இருக்கிறான். இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்கள்ல குடும்ப ரீதியாக இருந்தாலும், நட்பு வட்டாரங்கள் ரீதியாக இருந்தாலும், உலக ரீதியாக இருந்தாலும் அதை கையாளக்கூடிய நாம் எது சரி எது தவறுன்னு தெரியல. நான் செய்யக்கூடிய விஷயம் இது சரிதானா, என்னுடைய மார்க்கத்திற்கு உட்பட்டு தான் இருக்குதா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் தான் இருக்குதா, சரியான முறையின் சரியான வழியில் தான் சென்று கொண்டிருக்கிறோமா, இது நாளை மறுமை நாள் எனக்கு வெற்றி தருமா என்பதை போன்ற விஷயங்களை நாம் சரியான முறையில் ஆய்வு செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டிய வழிதான் இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமுறை குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் குறிப்பிடும் பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, ஷைத்தான் அவர்களை ஆசை காட்டி வழிகெடுத்த போது அல்லாஹ் சொன்னது என்ன, இம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் எந்த கவலையும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுறான். அப்போ எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையை கையாள வேண்டும், அந்த சூழ்நிலை சரியான முறையில் நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிகவும் முக்கியம் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய நேர்வழி. அதற்கு மிகவும் முக்கியம் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய நேர்வழி. இந்த நேர்வழியை சரியான முறையில் பின்பற்றணும், அந்த நேர்வழியை சரியான முறையின்படி நாம் வாழ வேண்டும். இப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் ஷைத்தானுடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் இருக்கணும். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிகவும் முக்கியமாக நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன, இந்த ரமதானுடைய மாதம், இந்த ரமதானுடைய மாதத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த மாதத்தில் ஷைத்தான் சங்கிலிடப்படுறான், அல்லாஹ்வினால் கைதிடப்படுறான். இதனால அவனுடைய தாக்கம், அவனுடைய தீண்டுதல் நமக்கு இருக்காது. இப்படி இருக்காத போது சரியான முறையில் நம்மளால் என்ன செய்ய முடியும், அவன் செய்யக்கூடிய, அவன் நமக்கு காட்டி தந்த இதுவரையிலும் 11 மாதங்கள் என்னென்ன விஷயங்களை காட்டி தந்தானோ அப்படிப்பட்ட விஷயத்திலிருந்து விலக முடியும். அப்படி விலகினோம் என்று சொன்னால்தான் நாளை மறுமை நாளில் நாம் வெற்றி அடைய முடியும். இல்லைன்னு சொன்ன என்ன ஆகும், அவன் செய்யக்கூடிய, அவன் காட்டக்கூடிய எல்லா விஷயத்தையும் பின்பற்றுறோம், அதன் அடிப்படையில் நாம் செயல்படுறோம் என்று சொன்னால் இறைவன் நாளை மறுமை நாளில் நாம் அவனை பின்பற்றினால் நமக்கு சொல்லி காட்டுகிறான், ஃபமன் தபிஅக மின்ஹும், ஷைத்தானை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அவர்களிலிருந்து மனிதர்களிலிருந்து யார் உன்னை பின்பற்றுகிறார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு சொல்றான், இன்ன ஜஹன்னம ஜஸாவுக்கும் ஜஸாஅன் மஃபூரா, நரகம் உங்களுக்கு நிலையான கூலியாக இருக்குது, யார் ஷைத்தானை பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு இருக்குது என்று சொல்லிவிட்டு, இன்னும் இந்த ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடியவனா இருக்கிறானே, இவன் நாளை மறுமை நாள்ல தீர்ப்பு வழங்கப்பட்டவுடன் எப்படியெல்லாம் நாளை பேசுவான் என்பதையும் குறிப்பிட்டு காட்டுறான். சொல்லும் பொழுது நாளை தீர்ப்பு வழங்கப்பட்டவுடன் ஷைத்தான் சொல்றான், ஒமா காணலி அலைக்கும் மின் சுல்தானின், எனக்கு உங்கள் மீது எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, நான் உங்களை அழைத்தேன், ஃபஸ்தஜப்தும் லீ, நீங்கள் எனக்கு பதிலளித்தீங்க, நான் உங்களை அழைச்சேன், நான் உங்களுக்கு ஏவனேன், நீங்க அதுக்கு பதிலளித்தீர்கள், இவ்வளவுதான், வேற எந்த அதிகாரம் கிடையாது.
அவன் சொன்ன விஷயம், முதல்ல இருந்து சொன்ன விஷயம், நான் அவங்களுக்கு தீ எண்ணத்தை ஏற்படுத்துவேன். அப்ப இதைத்தான் சொன்னான், அதைத்தான் செய்தான், அதைத்தான் மக்களுக்கு புகட்டினான். இப்படி புகட்டும் பொழுது மக்கள் செயல்பட்டார்கள் என்று சொன்னால் செயல்படுவாங்க. செயல்படும் பொழுது நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு நரகம் இருக்குது. அந்த நரகம் என்பது நிலையாக இருக்குது என்பதை இறைவன் குறிப்பிட்டு காட்டுறான். இப்ப மக்கள் புலம்பும் போது அந்த நேரத்தில் அவனை சபிக்கும் பொழுது அவன் சொல்லி காட்டுகிறான், லா தலூமுனி, நீங்கள் என்னென்ன நீங்க பலிக்காதீங்க, வலூமு அன்ஃபுசக்கும், நீங்கள் உங்களையே பலிச்சுக்கோங்க என்று அவன் சொல்றான். ஏன்னா நான் உங்களை அழைச்சேன், நீங்க பதிலளிச்சீங்க, அவ்வளவுதான். நான் உங்களை தோல்ல கை போட்டு அழைத்து உங்களை நான் கூப்பிடல. நான் வன்முறையில் ஈடுபடுத்தி உங்களை கட்டுப்படுத்தல, அடிக்கிற துன்புறுத்தல, எந்த ஒரு காரியத்தையும் நான் உங்களுக்கு செய்யல. நான் செய்தது உங்களை அழைத்தேன், நீங்க எனக்கு பதிலளிச்சீங்க. அப்ப ஷைத்தானுடைய பேச்சுக்கு பதிலளித்து அதன் மூலியமாக நாளை நரகம் செல்லாமல் சரியான முறையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த அடிப்படையில் நாம் செயல்பட்டு இன்னும் அதிகமாக இந்த ரமதானுடைய மாதத்தில் ஷைத்தானுடைய தாக்கத்திலிருந்து சரியான முறையில் விடுபட்டு மனோயிச்சையை பின்பற்றாமல் அதிகமாக நன்மையான காரியங்கள் செய்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய எண்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக என பிரார்த்தித்த வண்ணம் இந்த உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.